அண்மை செய்தி. எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தற்போது எண்ணூரிலே செயல்பட்டு வரக்கூடிய கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்னும் நிறுவனம், அந்த நிறுவனத்தை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று இரவு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறிய அமோனியா வாயுவினால் அந்த சுற்றுப்பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே எண்ணூரிலே செயல்பட்டு வரக்கூடிய கோரமண்டல் அந்த தொழிற்சாலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த உத்தரவு என்பது தற்காலிகமாக மூடுவதற்கு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. எர்ணாவூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் உர தொழிற்சாலையும் அமோனியா சேமிப்பு தொழிற்சாலையும் இயக்கி வருகிறது. இந்த ஆலை கடற்கரையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கப்பல்களில் கொண்டு வரப்படக்கூடிய திரவ அமோனியா ரசாயனம் கொண்டு வரப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த கிடங்கிலே சேமித்து வைக்கப்படுகின்றது. கடலுக்கு அடியில் 500 மீட்டர் ஆழத்தில் இந்த குழாய் உள்ளது எனவும், இதில் விரிசல் ஏற்பட்டு அமோனியா திரவம் கடலில் கலந்து காற்றில் பரவியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று இரவு 11:30 மணிக்கு நடைபெற்ற நிலையில் எண்ணூர் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தமிழக அரசு அதிகாரிகள் நேற்று இரவு முதலே அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு இதுல ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எண்ணூரிலே செயல்பட்டு வரக்கூடிய கோரமண்டல் இந்த நிறுவனத்தின் தற்காலிகமாக மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. எண்ணூரை பொறுத்தவரையிலே இந்த மிக்ஜாம் புயலின் போதுதான் அந்த சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அது கடலில் கலந்ததோடு மட்டுமில்லாமல் குடியிருப்பு பகுதிகள், மீனவர்களுடைய படகு, வலை உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தி இருந்தது. இது எண்ணூரில் குறிப்பாக வட சென்னை முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் அந்த பிரச்சனை தீர்வதற்கு முன்னதாக இந்த அமோனியா வாயு பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அங்கு உருவெடுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைவான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றது. தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.